ஆனால் முருகன் மேலே பக்தி வச்சு முருகன் எல்லாவற்றையும் நிகழ்த்துவான், எல்லாவற்றையும் அவனே பார்த்து கொள்வான்னு அதனாலத்தின் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுட்டோம் அப்படின்னா எதுவும் நம்மளது கிடையாது அப்படின்னு அர்த்தம். இந்த மலைக்கு மேலே முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு அவசியம், ஒரு மனிதனின் ஆரோக்கியத்தை காப்பதற்காக, ஒருத்தரோட குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக முருகப்பெருமானை மட்டும் பிடிச்சாலே போகிறோம் நமக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ அருளாளர்கள் நமக்கு உதாரணமாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் முருகப்பெருமான் சம்பந்தமான நிகழ்வுகள் எல்லாமே எந்த ஒரு காலத்திலையும் மனிதர்கள் கஷ்டப்படாமல் அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமான் பல நிகழ்வுகளை நடத்தியிருக்கான். இந்த முருகப்பெருமானை வணங்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்குமா, சொத்து சுகம் கிடைக்குமா? அது ரெண்டாம் பட்சம். முதல்ல என்ன கிடைக்கும்? முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும். அந்த அருள் நமக்கு கிடைத்து விட்டால் நமக்கு எந்த காலத்திலும் ஒரு நோய் நொடி அப்படிங்கிறத பார்க்க முடியாது. முருகப்பெருமானுக்கு உண்டான கவசங்கள் பாடல்கள் எல்லாமே நமக்கு இதைத்தான் சொல்றது. வேல் மாறல், வேல் கவசம், கந்தசஷ்டி கவசம், குமரகுரு கவசம் எல்லாம் நமக்கு என்ன சொல்றது? எந்த விதமான நோய்களும் நம்மை தாக்கக்கூடாது, முருகப்பெருமான் அருளோடு வாழ வேண்டும், அதைத்தான் நமக்கு எல்லாமும் சொல்கிறது.